கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு சார்? கும்பராசி அன்பர்கள் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வெள்ளித்திரை, சின்ன திரைன்னு எல்லா திரையிலும் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? அதாவது கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன திரையில் இருக்கட்டும், பெரிய திரையில் இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குண்டு கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கு? அதாவது 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததா இருக்கு? கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, வாழ்க நலமுடன் டிஜே சுந்தரபாண்டியன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சந்தோஷம் சார். பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி கிரகங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் அந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. அதுவும் குரு பகவான் அப்படின்னு சொல்லும் போது அது இன்னுமே நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குதா, கெட்டது நடக்குதா அப்படிங்கறத இந்த குரு பகவான் டிசைட் பண்ற இடத்துல இருக்காரு இல்லையா? சோ இப்ப குரு பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் சுப கிரகம் குரு பகவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கும். ஆமா. ஆனால் அந்த குரு பகவான் மட்டும் ஒரு ராசியை விட்டு கடந்து வர்றாருன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். அப்பாடி குரு பயிற்சி வருதப்பா, இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா எதுக்காக அந்த எண்ணம் வருதுன்னா, இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறோம். இந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். ராகு பகவானும் கேது பகவானும் அவங்க ஒரு நிழல் கிரகமாகவே, ஒரு சர்ப கிரகங்களாகவே கருதப்படுறாங்க. ஸோ மித்த 7 கிரகங்கள் சொல்கிறோம். இந்த 7 கிரகங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கிரக ரீதியாக பார்க்கும்போது 7 கிரகங்களில் மிக ஒரு சுபர் அப்படின்னா அது நம்ம குரு பகவான் மட்டும்தான். ஸோ இந்த குரு பகவான் மட்டும்தான் முழுமையான சுபராக இருக்கார். அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் குரு பகவான் கொடுக்கார். அதனால தான் அவர் கொடுக்கார். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் குரு பயிற்சியானது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, குரு பகவான் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசியை கடக்க 1 வருடம் எடுத்துக்கிறாரு. ஓகே. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதிசாரமாக முன்னாடி போவார், பக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் இருந்தாலும் அவருக்கு அந்த இடத்த விட்டு கடந்து வர்றதுக்கு 1 வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் தற்போது 4ஆம் இடமான காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடகராசிக்குள்ள வரும். இந்த கடகராசி என்பது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்சமான ராசி. கடகராசி தான் நம்ம குரு உச்சம் அடைகிறார். ஸோ தனக்கு பிடிச்ச வீட்டில் போய் நம்முடைய மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்க போகிறதுனால தான் நம்ம எல்லாருமே இந்த குரு பயிற்சியை ரொம்ப எதிர்பார்க்கும். இது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் ஒரு சுற்று அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ ஒரு சுற்று சுற்றி அவர் இப்போ இங்கே உள்ளே வராரு. ஸோ மக்கள் அனைவருக்குமே மாற்றங்களும் ஏற்றங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களையும் நிலையாக தரக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்க போகிறார் என்பது உண்மை. கண்டிப்பா சார். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் சார். அடுத்ததா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு சார்? கும்பராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா காலச்சக்கருக்கு 11ஆம் இடம். கும்பராசிக்கு குரு பகவான் எத்தனாம் இடத்த அதிபதினா 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதி தான் குரு பகவான். தற்போது 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 6ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று அமரப்போகிறார். ஸோ 6ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கும்பராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு இடமாகவே கருதப்படுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது 6ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் கும்பராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறார். கும்பராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டையும் பார்க்க, அதே போல் பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டையும் பார்க்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கும்பராசி அன்பர்கள் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டத்திலிருந்து வெளியே வரப்போகிறாங்க. அதாவது கும்பராசிக்காரங்களை கூட்டு வச்சு கேட்டிங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் என்னென்னலாம் நினச்சதை சாதிச்சிங்க, 5 வருஷத்தில் உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடந்துருச்சான்னு கேட்டால் 5 வருஷமாக நான் இருந்ததே பெரிய விஷயங்க. இந்த 5 வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் படாத துன்பம் கிடையாது,
பார்க்காத துரோகமும் கிடையாது. எல்லாருமே என்னை மட்டும் வந்து கும்பலாக வந்து கும்மாங்குத்து குத்துற அளவுக்கு லைஃப்பில் நிறைய போராட்டம் இருந்துச்சு. அதுவும் கும்பராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் காதல் திருமணம் முடித்தவங்களாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருடங்கள் அல்லது 3 வருடத்தில் என்னடா இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டோமே, ஏன் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துன்னு கும்பராசி பெண்களும் அப்படி தான் வருத்தப்படுறாங்க. கும்பராசி ஆண்களும் அதே மாதிரி தான் வருத்தப்பட வேண்டிய நிலைமை கடந்த காலங்களில் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா. இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு சினிமா துறையில் இருக்கிற கும்பராசிக்காரர்கள் இப்போ அதிகமாக இருக்காங்க. நம்ம நிறைய அதை பேசியிருக்கோம். அவங்களுக்கு வெள்ளித்திரை, சின்ன திரைன்னு எல்லா திரையிலும் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? அதாவது கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன திரையில் இருக்கட்டும், பெரிய திரையில் இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குண்டு சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை பிரபலப்படுத்தக்கூடிய நிலைமையில் போராடி கொண்டிருக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் குரு பயிற்சி காலகட்டங்களில் அதிகமான அப்பாயின்மெண்ட் வரும், அதிகமான ஒரு கால் ஷீட் புக் பண்ணக்கூடிய நிலைமை வரும். செலிப்ரிட்டியாக வரக்கூடிய ஒரு உலா வரக்கூடிய வாய்ப்பு, வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, திடீர்னு எப்படி இவர் இவ்வளோ பெரிய ஆனாளாரு அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு கும்பராசி நம்மளுடைய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக சினித்துறையில் இருக்குங்கிறத சொல்லலாம். கண்டிப்பாக சார். கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கு? அதாவது 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வை பொழுது கும்பராசிக்காரர்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் இனிமேல் புரிஞ்சு தேடி வருவாங்க. நீ வேண்டவே வேண்டாம், வீட்டு விட்டு வெளியே போயிருந்து சொல்லி கும்பராசிக்காரங்களை வெளியே அனுப்பியிருக்கலாம். ஆனால் திரும்பவும் இவங்கள தேடி தான் அவங்க வருவாங்க. அந்தளவுக்கு குடும்பஸ்தானம் வலுப்புறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தன வரவு சூப்பராக இருக்குது. இவங்க பிரிந்த உறவுகளாக இருக்காங்க, இல்லை பிரியக்கூடிய நிலைமையில் இருக்காலும் சேரக்கூடிய வாய்ப்பு, சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கு. கண்டிப்பாக சார். கும்பராசி பெண்களுக்கு எப்படி இருக்குது சார்? கும்பராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய மன அழுத்தங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல் திருமணம் முடித்தவங்களும் நிறைய போராடுறாங்க. திருமண வாழ்க்கைக்கு போயிடலாம்னு நினைக்கிறவங்களும் போராட தான் செய்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட காலத்தில் இவங்களை ஏமாற்றியவர்கள் எல்லாமே ஓடி போயிடுவாங்க. உண்மையான அன்பு நிலச்சிருக்கும். கும்பராசி பெண்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக அவங்களுடைய திறமையை முழுமையாக அவங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் கும்பராசி பெண்களாக இருக்கட்டும், இல்லை கும்பராசி நேர்களாக இருக்கட்டும், வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு. அதே போல் ஒரு பல்க் முதலீடு செஞ்சு இவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ அதே போல் கும்பராசி காரர்களுக்கு நண்பர்கள் சார்ந்த உறவுகள் எல்லாம் எப்படி இருக்குது? அதாவது நண்பர்கள் அப்படின்னு சொன்னாலே கும்பராசி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எப்போயுமே. ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி நண்பர்கள் கிட்டத்தட்ட கும்ப லக்கணமாக இருக்கட்டும், கும்ப ராசியாக இருக்கட்டும், நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம், அதாவது நம்ம அஜித் சார் சொல்லுவார்ல, தூங்கும்போது கூட ஒரு கண்ணை முடிச்சுக்கிட்டே தூங்கணும் ஒரு பாட்டில் சொல்லுவார் ரெட் படத்தில். ஸோ அதே மாதிரி தான் நண்பர்கள், எல்லா நண்பர்களும் நல்ல நண்பர்கள் என்று நம்பிட விடக்கூடாது. கொஞ்சம் யோசித்து நிதானமாக ஃபில்ட்ரு பண்ண பிறகு தான் ஃப்ரெண்ட்ஷிப் சேர்க்கணும். இது காதலும் அப்படி தான், நட்பும் அப்படி தான் கும்பராசிக்கு இயல்பாகவே. அப்போ பொதுவாகவே இவங்க நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்துட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல இப்போ நீங்கள் கேட்கும்போது 7ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ எதாவது ஒரு இடத்துல கட் பண்ணி விட்ருவாங்க. அதாவது தொழிலை கட் பண்ணி விட்ருவாங்க, வேலையை கட் பண்ணி விட்ருவாங்க, குடும்ப உறவுகளை கட் பண்ணி விட்ருவாங்கங்கிற நிலைமை சில நண்பர்களால், எல்லா நண்பர்களாலையும் அப்படி வராது, சில நண்பர்கள் மூலமாக கும்பராசிக்காரங்க கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ கவனமாக இருக்கிறது ரொம்ப சார். கண்டிப்பாக சார். இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் எடுக்கலாமா சார்? அதாவது 2ஆம் இடத்தை குருபவன் பார்க்கறனால கட்டாயமாக நம்ம கும்பராசி என்பவர்கள் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கலாம். ஆனால் ஜாதக ரீதியாக ரொம்ப பொருத்தம் பார்த்து நல்லபடியாக இவங்களுடைய ஜாதகத்தில் லக்ன ரீதியாகவோ, அவங்க ஜாதகத்தில் லக்ன ரீதியாகவோ, தசாபுத்தி ரீதியாகவோ சிறப்பாக இருந்தால் திருமணம் முடிக்கலாம். கண்டிப்பாக சார். கும்பராசிக்காரர்கள் சில விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், சில விஷயங்கள் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால் எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததாக இருக்கும்? கும்பராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பத்ரகாளியம்மன் வழிபாடு, அதாவது ராகுபவான் ராசியில் இருக்கார். ஸோ பத்ரகாளியம்மன் வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு ராகுகால வேலையில் பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதாவது உக்கிர தெய்வங்களை கும்பராசி என்பவர்கள் வழிபாடு செய்வது மூலமாக இன்னல்கள் துன்பங்கள் நீங்கி கும்பராசி குதூகலமாக வாழக்கூடிய வாய்ப்பு குருவுடைய அருளாலும் வழிபாடு மூலமாக
வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குரு பயிற்சி காலகட்டத்தில் 12 ராசிகளுமே அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எந்த வகையில் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த கடவுள் வழிபாடு செய்யும் போது வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.